அரசியல் களத்துல அடுத்தடுத்து பரபரப்பான பல சம்பவங்கள் நடக்கும் இந்த சூழ்நிலையில செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சு சிறப்பாவே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் அவரு நிறைய சஸ்பென்ஸை உடைச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அது என்ன, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இது எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான தீமா இருக்கும் அப்படின்னு முழுக்க முழுக்க இந்த விஷயம் பத்தி தான் பேச போறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தீபி ஸ்பீக்ஸ் அண்ட் நான் உங்க தீபிகா. செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் நிறைய விதமான கேள்விகள் அப்படிங்கறது கேட்கிறாங்க. ஈரோடு மாநாடு அப்படிங்கிறது நடந்ததுக்கு அப்புறமா இப்ப பேசும் பொருளா இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கையா அடுத்த மாநாடு அப்படிங்கிறது எங்க இருக்கும், உங்களுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிக அளவிலான ஒரு ஆர்வத்தோட கேட்கிறாங்க. சோ அங்க அவர் கொடுக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தலைவர் கன்ஃபார்மா சொல்லுவாரு, பட் இப்போதைக்கு மலேசியால 27ஆம் தேதி 28ஆம் தேதி 2 நாட்களும் ஒரு ஷெடியூல் இருக்கிற காரணத்தினால இதை முடிச்சுட்டு வந்துதான் அடுத்த கட்டமா எங்க என்ன எப்போ அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவாரு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. சோ மலேசியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க என்ன நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்களா, அப்படியா அப்படிங்கிற கேள்விக்கும் அவர் தரமான பதில் கொடுத்திருக்காரு. அவர் இப்போ கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் நிலைமையில வேற வழி கிடையாது. அண்ட் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூடிய விரைவில் அடுத்த மாநாடு எங்கே அப்படிங்கிற ஒரு முழு விவரம் நாங்க சீக்கிரமா சொல்லிடுவோம் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கூடவே பூத் லெவல் கமிட்டிஸ் அப்படிங்கிறது இப்ப நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா, சரியா இயங்குதா, நீங்க எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது நம்ம செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது என்னன்னா, எல்லா இடங்களையும் எல்லாரும் சப்மிட் பண்ணணும். நம்ம ஒரு 3 நாட்கள்ல எல்லா குழுமமா அமைச்சு இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா போட்டு தெளிவா முடிச்சு யார் யார் எங்க என்ன எப்படி அப்படிங்கிற ஃபுல் பட்டியலை நாங்க கொடுத்துருவோம். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் தலைவருக்கு முதல் மாவட்டம் எங்களுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு தலைமையில கொடுத்துருவோம். அண்ட் அவரும் கண்டிப்பா இதை பார்த்து சந்தோஷப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இந்த விஷயம் பார்த்துட்டுதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கும் தவேகாவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு எங்க பார்த்தாலும் விஜய் சொல்றாருல்ல, அது ஒரு சினிமா டயலாக் மாதிரி இருக்கு. அது உண்மையாவே அப்படிதாங்க பார்க்க முடியும். மீதம் இருக்கிற கட்சிகள்லாம் என்ன அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவருடைய டோன் அப்படி இருக்கு. அவர் சொல்றாரு, மொத்தமா 734 தொகுதிகள் இருக்கு. இத்தனை தொகுதிகள்ல பெருசா வேணாம், ஒரு 10 அங்க யாரெல்லாம் நிக்க போறாங்க, ஒரு வேட்பாளரை இறக்க போறாங்கன்னு ஒரு 10 மாவட்டங்கள் அவரால் சொல்ல முடியுமா, 10 தொகுதிகள் அவரால் சொல்ல முடியுமா? அதுவே அவருக்கு தெரியாது. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு பேஸே சரியில்லை, கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெடியை தூக்கி தள்ள அடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். சோ அது எல்லாமே தாவேகாவுக்கு ஒரு பெரிய இடியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பொருட்படுத்தவே மாட்டாங்க. அப்படி தூக்கி அப்படி வீசிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ ஓபிஎஸ் உள்ள வருவாரா, அதிமுகவுல இருக்க அதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் காலகட்டத்துல அவர்களுடைய ஆதரவாளர்களா இருந்தவர்கள் அப்படின்னும், எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்துல அவர்களுடைய ஆதரவாளர்களா இருந்தவர்களும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. ஸோ இவங்க எல்லாரும் கூடிய விரைவில் பொங்கலுக்கு அப்புறமா இந்த கூட்டணியில சேருவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அண்ட் சீக்கிரமா கூட்டணி பேச்சுவார்த்தையும் கூட்டணி கட்சிகளும் உள்ள வரணும், அதுக்கு நீங்க தான் ஒரு குழுவா சேர்ந்து நீங்க 3 பேரும் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள் அண்ட் ஆதவ் அர்ஜுனா இவங்களுடைய தலைமையில நடக்குது. செங்கோட்டையன் அவர்கள் தலைமையேற்று இந்த குழுமை அழகா நிரூபிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் இருக்கு. ஸோ எல்லாரையும் கொண்டு இணைப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். பட் பாக்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த குவஸ்டனே கேட்கறாங்க. சார் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நல்லா இருக்கணும், எல்லாருமே ஒரு கூட்டணியா சேரணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரே எய்மா இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் ஒன்று சேரணும்னு விஜய் சொல்லியிருந்தாரே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு அவர் சொல்றாரு, எங்க இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே ஒரு வீழ்ச்சி நடக்கணும், அது திமுக விழணும். ஸோ எப்பவுமே தாவக்கா முன்னாடி ஒரு பெரிய பிளேஸ் பிடிக்கணும், அது உலக நீதி கன்ஃபார்ம் அது நடக்கும். எங்க தலைவர் அந்த இடத்த பிடிப்பாரு. அண்ட் மீதி இருக்கிறவங்க கட்சியா நினைச்சுக்குவாங்களோ அவங்க இணைவாங்களோ பொறுப்போம் எதுவாக இருந்தாலும் கூடிய விரைவில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. அண்ட் ஓபிஎஸ் அவர்களை பத்தின ஒரு கன்ஃபர்மேஷனும் ஒரு நபர் கேட்கிறாரு. அதற்கான சஸ்பென்ஸை உடைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். சோ இவ்வளவு நாள் அப்படியா அவருடைய முடிவு அது தெரியல அப்படின்னு அவர் நார்மலா சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப சமீபத்துல அவருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, மாவட்ட வாரியா மாநில வாரியா எல்லாரையுமே பிடிச்சிட்டு அழகா அலைன் பண்ணி உங்களுக்கு யார் யாரெல்லாம் பிடிச்சிருக்கு, நம்ம கூட்டணி அப்படிங்கிறது யாரு கூட அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தவேகாவும் திமுக அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. DV அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஆப்ஷன்ல அவங்களுக்கு பிடிச்சவர்களை செக் பண்ணணும், லைக் டிக் பண்ணணும்.
இதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ரூல். ஸோ இதுல 3/4 பாகம் அப்படின்னு பார்த்தா, 3/4 கூட சொல்ல முடியாது, ரேஷியோ ஒரு 90% வச்சுக்கலாம். 90% அளவுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்துருக்கிறது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு. விஜய் கூட போய் நம்ம இணைஞ்சிடலாம் அப்படிங்கறதுதான் பெருசா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னவாக நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய சூழ்நிலையில கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட தான் ஓபிஎஸ் இணைவாருன்னு நம்மளுக்கே புரியுது. ஆனா அவரும் அந்த விஷயத்த சொல்றாரு. லைக் அவர் என்ன சொல்றாருன்னா, உள்ள இருக்கிற ஆதரவாளர்கள் பல பேர் தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அதிகபட்சமா எல்லாரும் சொல்றாங்க. இதை தாண்டி தலைமையினுடைய முடிவு அப்படிங்கிறாரு. பட் நம்ம இங்க நல்லா யோசிக்கணும். ஓபிஎஸ் சொன்னது என்ன, நான் எடப்பாடியோட பேரை சொல்லவே விரும்பல, கூச்சமா இருக்கு அப்படின்னு சொன்ன நபர் என்னுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்களோ, அவங்க யார கை காட்டுறாங்களோ அந்த இடத்துக்கு நான் போய் கூட்டணி அமைப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஆப்வியஸா இவங்க இவ்வளவு அளவுக்கு ஒரு ஓட் பேங்க டிவிக்கு கொடுக்குறாங்கன்னும் போது ஷோர் ஷாட்டா யாருக்கு எங்க போவாங்கன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. பொங்கல் பிறந்தால் லைக் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னார் இல்லையா. ஸோ இவருடைய பயணம் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு பொங்கல் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எங்க போயிட்டு அழகா ஜாயின் ஆக போகுதுன்னு பார்ப்போம். பட் இது என்னதான் விஜய்க்கு ஒரு நல்ல சைன்ஸா இருந்தாலும், பட் இங்க அவர் கொடுக்க போற அந்த ஓட் ஷேர் இருக்கு பாத்தீங்களா, லைக் தொகுதி வாரியா பிரிச்சு கொடுக்க போறாரு பாத்தீங்களா, அங்கதான் செக். எப்படி எங்க எப்படி கொடுத்தாலும் சரி, அது அழகா அவர் பிளான் பண்ணி கொடுக்கணும். அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு, சோழி முடிஞ்சு, வாய்ப்பே இல்லை திரும்ப எழுந்திருக்கிறதுக்கு. அது ரொம்ப தெளிவா கொடுக்கணும். மோஸ்ட்லி ஓபிஎஸ் உள்ள வந்துட்டாருன்னா டிடிவி தினகரன் அவர்கள் ஜம்ப் பண்ணி உள்ள குதிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இது ஒரு பெரிய ட்ராப் மாதிரி இந்த எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் சைடு. இந்த ட்ராப்பை சரியா யூஸ் பண்ணி அழகா தாண்டி குதிச்சு போயிட்டாங்கன்னா வின்னு, இல்லையா அவ்வளவுதான், பன்னு மாதிரி பிச்சு போட்டுருவாங்க. இது எப்படி தலைவர் விஜய் அவர்கள் கையாள போறாரு அப்படிங்கறதான் பார்க்கணும். ஆதவ அர்ஜுனா அவர்கள் காங்கிரஸ் கூட ரொம்ப இணக்கமா பேசிட்டு இருந்தாரு. இப்ப ரொம்ப சமீபத்துல ஒரு விழாவில எல்லாம் அவங்கள அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, காங்கிரஸ் கூட்டணி உள்ள இணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் என்ன வைக்கிறாங்க முன்னாடி. சோ அதற்கான பதில் இவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளால கன்ஃபார்மா இவங்க வராங்க, இவங்க வரலன்னு சொல்ல முடியாது. நட்பின் ரீதியாக கூட அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் நம்ம கூட பேசுவாங்க, பழகுவாங்க, அது வேற. ஆனா பாப்போம், பொறுப்போம், வருவாங்களா இல்லையான்றது பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்றாங்க. இப்ப பொங்கலுக்கு அப்புறம் அப்படின்றது பொங்கல் எப்படா வரும் எப்படா வரும் எப்படா வரும்ன்ற அளவுக்கு இப்ப அரசியல் களத்துல இருக்கிறவங்க ரொம்ப தீவிரமா கண்ணை விழிச்சு விழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்குள்ள அந்த தலைமை என்ன பண்ணணும், ஓபிஎஸ் வந்தாலும் சரி, உள்ள யாரு ஜாயின் பண்ணாலும் சரி, செங்கோட்டையன் அவர்களே இருந்தாலும், இவர்கள் விஜய்க்கு விசுவாசமா இருக்கலாம். இவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க இவங்களுக்கு விசுவாசமா இருக்கும் பட்சத்துல இது இயங்கும். இல்லைன்னா திமுக கன்ஃபார்மா ஒரு ரூட்டை போட்டு நீ அப்படியே என்கிட்டன்னு ஜம்ப் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுவாங்க. பார்த்துக்கணும், சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவரின் கருத்தாக இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸை பத்தி அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.